ரொம்ப பெரிய காயாக இருக்குது. ஒரு 200-300 கிராம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரி தோட்டத்தில் ஜப்பான் கொய்யா கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணோம். அதுலேருந்து தான் பழங்களை அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து ஜப்பான் கொய்யாவுக்கு ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாமே ஒன்று தான். ஜப்பான் கொய்யாங்கிற பேரும் ஒன்று தான், ரெட் டைமண்ட்ங்கிறதும் ஒன்றே குறிக்கிறது தான். இது எதனால் அந்த பேர் வந்ததுன்னா, அந்த உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த ப்ளஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதாவது ரெட் டைமண்ட், அதாவது தங்கத்தை விட உயர்வாக இதை மதிப்பு போட்டிருக்காங்க. தங்கமே இப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியாத விலைக்கு போயிடுச்சு. டைமண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி எனக்கு தெரில. நீங்கள் பாருங்கள், என்ன கலர், எவ்வளோதான கலர் இருக்குது பாருங்கள். ஒரு இதை சாப்பிடும்போது ஒரு பேரிக்காய், ஒரு இனிப்பான ஒரு பேரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்லை இனிப்பான தர்பூசணியை சாப்பிட்டா எப்படி இருக்கும். அதுவும் தர்பூசணின்னா மார்க்கெட்டில் வந்து 4-5 நாள் கழித்து சாப்பிட்ற தர்பூசணி இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்து எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போதே அப்படி எச்சு ஊறும். இந்த கொடுத்தோன்னா கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குறவங்க திருப்பி நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த பழம் யாருக்கா கொடுத்தீங்கன்னா பழம் எனக்கு இன்னும் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. எங்கள் நர்சரிலேயே நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதை வச்சு அவங்க செடிகளை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறது கஸ்டமருக்கு கொடுக்குறது ஒரு வியாபார தந்திரன்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. அதன் மூலம் வந்து இன்னும் நிறைய குழந்தைங்கள்லாம் இப்போ இந்த கொய்யாலாம் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஏன் அப்படி விரும்பி சாப்பிடலைன்னா அதனுடைய இனிப்பு தன்மை கிடையாது. இப்போ தாய்லாந்து கொய்யாவே பொதுவாக நிறைய இடங்களில் வாங்கி சாப்பிட்டு அது இனிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க கஸ்டமர். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். எந்த குழந்தைங்களுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பூச்சி நோய் தொல்லை கூட இதில் ரொம்ப வரல. இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும், ஜப்பான் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க. நாங்கள் இதுக்கு பூச்சி மருந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணல. நேச்சுரலாகவே ஒரு பூச்சி நோய் எதிர்ப்புத்தன்மை இருக்குன்னு தான் சொல்லலாம். பாருங்கள், ரொம்ப பெரிய காயாக இருக்குது. ஒரு 200-300 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். இது நல்லா பழமாயிடுச்சு. சூப்பராக இருக்கும். அட்ராக்டிவ் கலர். காய் ஒரு 300 கிராம் வெயிட் வர மாதிரி சொல்லுவோம். பொதுவாக தாய்லாந்து கொய்யா பெருசாக இருந்தால் இனிப்பு இருக்காதும்பாங்க, சடுன்னு தண்ணி மாதிரி இருக்கும்பாங்க. அந்த பிரச்சனை இதில் கிடையாது. நானே வந்து 2-3 பழம் சாப்பிட்டேன். நீங்களும் வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் சாப்பிடுவீங்க. இது உண்மை.